ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. இன்றைக்கி சின்ன வெங்காயம் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய சீரகம், மிளகு, சின்ன சீரகம் கடாயில் போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வறுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பெரிய சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1/4 கிலோ கிட்ட சின்ன வெங்காயம் 2 கீறி நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதங்கிடணும். இந்த சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டும், இந்த சின்ன வெங்காயம் வதங்கினது அது கடித்து சாப்பிடும்போது வர டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்ல ஓரளவு ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சா, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ 1 கிலோவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 200 கிராம் எடுத்தால் போதும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் தான் நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கல. என்னடா குரல் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் அதுக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். எந்த அளவுக்கு இப்போ நல்லாவே சின்ன வெங்காயம் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். ஒரு தொக்காக தான் நம்மளுக்கு இருக்குது, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கட்டும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. சிக்கன் நல்லா கழுவி வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இப்போ அதை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இது வந்து தண்ணியை ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க. இந்த சிக்கனில் தண்ணியை ஊற்றாமல் மூடி வச்சு கொஞ்சம் சிம்மும் வேணாம், ரொம்ப ஹையும் வேணாம், அந்தளவுக்கு மூடி வச்சு வதக்கிடணும். இப்போ வந்து இதில் மிளகு சீரகம்லாம் அரைச்சோல்ல, மிளகு சீரகம் சோம்பு 3 போட்டு அரைச்சிருக்கேன். அதை நல்லா வந்து இப்போ போட்டுக்கலாம். தேவையான அளவு காரத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ இதில் சேர்க்க போகிறதில்ல. காரத்தூள், மஞ்சத்தூள், மிளகு சீரகம் அரைச்சி வச்சது, இது 3 தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாதுங்க. மூடி வச்சு உப்பு தேவையான அளவு லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள். சண்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு எந்த தண்ணியுமே ஊற்றலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.